ஓபிஎஸ் அவர்கள் பாஜக கூட்டணி விட்டு விலகின நிலையில் டிடிவி தினகரன் அவர்களுமே கூட்டணி விட்டு விலகி இருக்கிறாங்க. அதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே வர்றோம். டிடிவி தினகரன் எப்படியும் பாஜக கூட்டணி விட்டு வெளியில் வந்துடுவார் அப்படின்ட்டு. இது நாங்கள் எதனால் அதை சொன்னோம் அப்படின்னா, பாஜக கூட்டணியில் டிடிவி தினகரன் அவர்களுக்கு எந்த விதமான ஒரு மரியாதையும் மதிப்புமே கிடையாது. மதியாதார வாசல் மிதியாதை அப்படிங்கிறாங்கல்ல, அதே மாதிரி தான். மரியாதை இல்லாத இடத்துல நம்ம இருந்து என்ன பண்ண அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரன் அவர்கள் இன்றைக்கி வெளியேறி இருக்கிறாங்க. தொடர்ந்து நம்ம இதை சொல்லிக்கிட்டே வந்தோம். ஏன் சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னா, ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏ கூட்டணி விட்டு வெளியில் வர்றாங்க. வெளியில் எதனால் வந்தாங்க அப்படின்னா, ஒரு திராவிட கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவை இன்னைக்கு பிஜேபி கபலீகரம் செய்ய பார்க்குது. அது எடப்பாடி பழனிசாமி துணை போகிறாரு. இனிமேலும் நம்ம இந்த கூட்டணிக்குள்ளே இருந்தோம் அப்படின்னா அதிமுகவை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி தான் கூட்டணி விட்டு வெளியில் அதிமுகவை மீட்டெடுக்கிற பொறுப்பில் ஐயா ஓபிஎஸ் அவர் கையில் எடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி டிடிவி தினகரன் அவர்களுக்குமே பார்த்திங்கன்னா, அங்கே என்டிஏ கூட்டணிக்குள்ளே ஏதாவது ஒரு முன்னுரிமை கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா எந்த விதமான முன்னுரிமையும் கொடுக்கலை. டிடிவி தினகரன் அவர்கள் தான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தாங்க, நாங்கள் என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருக்கிறோம், நாங்கள் மோடி கூட்டணிக்குள்ளே இருக்கிறோம், அமித்ஷா அவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பில் எல்லாமே பேசிட்டு வந்தாங்க. அம்மாவின் தொண்டர்கள் ஓரணியில் திரண்டு திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிறதுல அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தார் டிடிவி தினகரன். ஆனால் எடப்பாடி பழனிசாமியும் பிஜேபியும் கூட்டணி வச்ச நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கும் டிடிவி தினகரன் அவர்களுக்கும் எந்த விதமான முன்னுரிமையுமே கொடுக்கறதில்ல. எடப்பாடி பழனிசாமி எப்படின்னா, நம்ம சொல்கிறத கேட்குற மாதிரி ஆட்கள் அந்த கூட்டணிக்குள்ளே வேணும் அப்படிங்கிறத நினைக்கிறாரு. அதை கரெக்டாக கனகச்சிதமாக செய்து முடிக்கிறாரு நயினார் நாகேந்திரன், ஜி.கே. வாசன், பாரிவேந்தர், ஏசி சண்முகம், ஜான் பாண்டியன். இப்படி ஆட்கள் வேணும்னா எடப்பாடி பழனிசாமி சொல்கிறத கேட்கலாம். ஆனால் ஐயா ஓபிஎஸ் அவர்களோ டிடிவி தினகரன் அவர்களோ எடப்பாடி பழனிசாமி சொல்கிறத கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை எப்படி? எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமைக்கு ஆசைப்பட்டு கட்சியை பிளவுபடுத்தினார். அந்த பிளவில் நான் தான் பொதுச் செயலாளர்னு சொல்லி தன்னைத்தானே அறிவிச்சுக்கிட்டு தேர்தல் எல்லாம் சந்தித்து பார்த்தாரு. எல்லாமே தோல்வி மட்டும்தான் அவரால் கொடுக்க முடிஞ்சது தவிர வெற்றி என்பதையே அவரால் நினச்சி கூட பார்க்க முடியலை. ஏன்னா அதிமுக பிளவில் இருக்கிறதுனால தொண்டர்களுமே எடப்பாடி பழனிசாமி மேலே பெரிய அதிருப்தியில் இருந்தாங்க. ஓபிஎஸ் அவர்கள் கட்சியை விட்டு நீக்கிற அளவுக்கு ஓபிஎஸ் என்ன செஞ்சார் அப்படின்னு சொல்லி தொண்டர்கள் எல்லாம் எதிர்ப்பு குரல் அதிகமாகிருச்சு. எடப்பாடி பழனிசாமியை தொண்டர்கள் முற்றிலுமாக புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2024 பாராளுமன்ற தேர்தல் அவர் தலைமையில் சந்தித்த தேர்தல் எல்லாமே படு மோசமான ஒரு தோல்வி. அந்த கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்ற நாளில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு சுற்றுப்பயணம் ஒன்று போகிறார். சுற்றுப்பயணம் ஒவ்வொரு இடத்துலையும் போகும்போது பார்த்திங்கன்னா எல்லா கூட்டணி கட்சிகளுக்குமே ஒரு அழைப்பு விடுக்கிறாரு. அமமுகவுக்கு எந்த அழைப்புமே விடுக்கலை. ஒரு இடத்துல போய் ஒரு கூட்டணி கட்சியில் பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்கிற பேரையும் உச்சரிக்கிறது கிடையாது, டிடிவி தினகரன் அப்படிங்கிற பேரையும் உச்சரிக்க கிடையாது. எடப்பாடி பழனிசாமியுடைய சுற்றுப்பயணத்தில் பார்த்தீங்கன்னா நயினார் நாகேந்திரனும் கலந்துக்கிறாரு, இது வானதி சீனிவாசன் கலந்துக்கிறாங்க, இது எல் முருகன் கலந்துக்கிறாங்க. இப்படி பிஜேபி சார்ந்தவங்க எல்லாருமே கலந்துக்கிறாங்க. ஒருத்த கூட பார்த்தீங்கன்னா ஏன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பெயரை சொல்ல மாட்டேங்கிறீங்க, டிடிவி தினகரன் பெயரை சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி எந்த விதமான கேள்வியும் எடப்பாடி பழனிசாமியை கேட்கல. பாஜக கூட்டணி சார்பில் எந்த நிகழ்ச்சிகள் நடந்தாலும் அங்கே எடப்பாடி பழனிசாமி கலந்துக்கிறதுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்களே தவிர டிடிவி தினகரனுக்கு எந்த விதமான அழைப்புமே விடுக்கலை. இப்போ ஜி.கே. மூப்பனார் அவருடைய நினைவேந்த நிகழ்ச்சியாக இருக்கட்டும், ஜான் பாண்டியன் நடத்தின அந்த மாநாடாக இருக்கட்டும், அவங்க பாஜக கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய கட்சிகளுக்கெல்லாம் அழைப்பு கொடுத்தாங்க. டிடிவி தினகரன் அவருக்கு எந்த விதமான அழைப்பும் கொடுக்கல. தொடர்ந்து டிடிவி தினகரன் புறக்கணிக்கப்பட்டே வந்தார். டிடிவி தினகரனுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா, ஓரணியில் திரண்டு திமுகவை வீழ்த்தணும், அதற்கு நாங்கள் தயார் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தார். தொடர்ந்து தமிழகத்தில் கூட்டணி ஆட்சியை பற்றி வலியுறுத்திட்டே வந்தார். ஒரு கூட்டணி கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய டிடிவி தினகரனை 3 முறை தமிழகம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சந்திப்பு நடத்தலை. பிரதமர் மோடி அவர்களுமே தமிழ்நாடு வர்றாங்க, எல்லா கூட்டணி கட்சிகளுக்குமே அனுமதி கொடுக்குறாங்க. அந்த இடத்துல டிடிவி தினகரன் அவர்களுக்குமே எந்த விதமான வாய்ப்பும் வழங்கப்படலை. இதே மாதிரி தான் ஐயா ஓபிஎஸ் அவர்களும்
பிரதமர் மோடி அவர்களை சந்திப்பதற்காக ஒரு அனுமதி கேட்டாங்க. அந்த அனுமதி வந்து கொடுக்கல. தொடர்ந்து டிடிவி தினகரன் வந்து எல்லா நிகழ்வுகளிலுமே வந்து புறக்கணிக்கப்பட்டே வர்றார். அப்படி புறக்கணிக்கப்பட்டு வரும்போது அந்த இடத்துல வந்து இருக்க முடியுமா? இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர் நினச்சதை செஞ்சு முடிச்சிட்டார். ஐயா ஓபிஎஸ் அவர்களை கூட்டணி விட்டு வெளியேற்றணும்னு நினச்சாரு, அது நடந்து போச்சு. டிடிவி தினகரனை கூட்டணி விட்டு வெளியேற்றணும்னு நினச்சாரு, அதுவும் வந்து நடந்து போச்சு. இந்த கூட்டணி விட்டு வெளியேற்றினதுனால யாருக்கு லாபம் அப்படின்னா திமுகவுக்கு தான் லாபம். அதிமுகவை ஒருங்கிணைந்து நம்ம வந்து எப்படியாவது வெற்றி பெறணும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த எண்ணமுமே வந்து கிடையாது. நான் மட்டும் போய் கிணத்துக்குள்ளே விழக்கூடாது, பிஜேபி நீங்களும் வாங்க, என்னோட சேர்ந்து நீங்கள் கிணத்துக்குள்ளே விழுங்க அப்படின்னு சொல்லி பிஜேபியும் அழைச்சிக்கிட்டு போய் கிணத்துக்குள்ளே விழ தயாராகிட்டார் எடப்பாடி பழனிசாமி. இப்போ இங்கே என்ன நடக்குது? நேற்று காட்டுமன்னார் கோவிலில் பார்த்தீங்கன்னா ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்துகிறாரு டிடிவி தினகரன். அதில் ரொம்ப தெளிவாக வந்து சொல்கிறாரு, அமித்ஷா அவர்களுடைய முயற்சி வந்து வீணாயிருச்சு, நாங்கள் வந்து துரோகத்தை தோளில் சுமந்துக்கிட்டு அலைய முடியாது, ஒரு துரோகத்தை செஞ்சு விட்டு அதை பூரா வந்து இது உண்மைங்கிறது மாதிரி மக்கள் மத்தியில் ஒரு மாதமாக மக்கள்கிட்ட வந்து இந்த துரோகம் வந்து ஆணவத்திலையும் அதிகாரத்திலையும் அது பேசிக்கிட்டே போகுது. அம்மாவின் தொண்டர்கள் வந்து ஓரணியில் திரளுவாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்த்தோம். அதற்கான ஒரு முயற்சி எதுவுமே இங்கே இல்லை. துரோகத்தை தூக்கிக்கிட்டு ஒரு மாதமாக வந்து தூக்கி சுமக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்கனால வந்து அம்மாவினுடைய தொண்டர்களை ஓரணியில் வந்து இணைக்க முடியாது. அதனால் எங்கள் வழியில் நாங்கள் போகிறோம். 2021 சட்டசபை தேர்தலை நாங்கள் எப்படி சந்தித்தோமோ அதே மாதிரி 2026 சட்டசபை தேர்தலையும் வந்து நாங்கள் எங்கள் வழியில் போகிறோம் அப்படின்னு வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி ஆணவத்தில் உச்சத்தில் வந்து அலைகிறாரு. தான் செய்த துரோகத்தை பூரா மறைச்சிட்டு தன்னை யோக்கியமான மக்கள் மத்தியில் காட்டிக்கிறதுக்காக ஒரு ஆணவத்தோடு தெரிகிறாரு அப்படின்னு சொல்லி பேசுகிறார். துரோகத்தை தோளில் தூக்கி சுமக்க மாட்டோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப தெளிவாக வந்து பேசுகிறாங்க. அதாவது எப்படின்னா, துரோகத்தை வீழ்த்துவதற்காகத்தான் நாங்கள் தனி ஒரு இயக்கமே வந்து நாங்கள் உருவாக்கணும். அப்படி இருக்கும்போது துரோகத்தை தூக்கி நாங்கள் தோளில் சுமந்துக்கிட்டு நாங்கள்லாம் வந்து போக மாட்டோம். அம்மாவனுடைய தொண்டர்கள் ஓரணியில் இணைவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். அதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. அதனால் எங்கள் வழியை பார்த்து நாங்கள் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அமித்ஷா அவர்களுமே வந்து தமிழ்நாட்டில் வந்து பேசினாங்க. எடப்பாடிகிட்ட 21 இருக்குது, எங்கள்கிட்ட 18 இருக்குது, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நாங்கள் வந்து திமுகவை ஈஸியாக வீழ்த்திடுவோம் அப்படின்னு சொன்னார். அமித்ஷா அவர்களுடைய தேர்தல் வியூகங்கள் வந்து வட மாநிலங்களில் வேணால் அது சாத்தியமாகுமே தவிர தமிழ்நாட்டில் சாத்தியமாகாது அப்படிங்கிறது இதன் மூலம் தெரிஞ்சு போச்சு. அண்ணாமலை வந்து 2024 பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் ஒரு என்டிஏ கூட்டணியை பலமாக வந்து உருவாக்கினார். அந்த கூட்டணி 18% வாக்குகளுமே வந்து கிடைச்சது. ஆனால் நயினார் நாகேந்திரன் பாஜகவுக்கு தலைமை பொறுப்புக்கு வந்த உடனே அந்த கூட்டணியை சுக்குநூறாக உடைச்சிட்டார். அந்த என்டிஏ கூட்டணிக்குள்ள ஒரு செல்வாக்குமிக்க ஒரு தலைவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐயா ஓபிஎஸ், டிடிவி தினகரன் 2 பேருமே இருந்தாங்க. இவங்களை வச்சு தான் பிஜேபி வந்து 18% வாக்குகள் வந்து வாங்குச்சு. இப்போ ஏசி சண்முகத்தினாலேயோ, ஜிகே வாசனாலேயோ, பாரிவந்தனாலேயோ, ஜான் பாண்டியனாலேயோ அந்த 18% வாக்கு வந்து வாங்கலை. ஏன்னா இவங்க 4 பேர்த்துக்குமே பார்த்தீங்கன்னா கூட்டி பார்த்தீங்கன்னா 1% வாக்கு கூட தேராது. அந்த நிலையில தான் அவங்க வந்து கூட்டணி வந்து உருவாக்கியிருந்தாங்க. ஆனால் எடப்பாடி சொல் பேச்சு கேட்டு நயினார் நாகேந்திரன் ரொம்ப தெளிவாக வந்து நடக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி நம்பி ஓட்டு போட தயாராக இல்லை, பிஜேபி நம்பி ஓட்டு போடவும் தயாராக இல்லை. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு பிஜேபி தேவைப்படுது, பிஜேபிக்கு எடப்பாடி பழனிசாமி தேவைப்படுது. 2 பேரும் சேர்ந்து மக்கள் களத்தில் போய் தேர்தல் களத்தில் போய் நின்றாங்க அப்படின்னா இந்த கூட்டணியை புறக்கணிப்பாங்க. ஏன்னா இந்த கூட்டணியே வந்து பொருந்தா கூட்டணி. இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி பிஜேபியில் ஒரு கூட்டணி வச்ச நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் நெருக்கடிகளில் தான் இந்த கூட்டணி வந்து போயிட்டுருக்கு. மாறுபட்ட கருத்துக்களில் தான் போய்கிட்டு இருக்கு. இந்த மாறுபட்ட கருத்துக்களில் ஒரு கூட்டணி சேர்ந்துச்சு அப்படின்னா அந்த கூட்டணி வந்து உருப்படுமா? அது நல்லா இருக்குமா? இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார் அப்படின்னா, தான் மட்டும் தலைமையாக இருக்கணும், நான் எடுக்கிற முடிவு தான் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அது இந்த அரசியலில் ஈடுபடாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா இருக்காங்க அப்படின்னா அவங்க எடுக்கிற முடிவு நல்லதோ கெட்டதோ மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி முடிவை ஏற்றுக்குருவாங்களா? அங்கே கூட இருக்கிற நிர்வாகிகளை ஏற்றுக்கல. அதனால தான் ஒவ்வொருத்தராக அதிமுக வந்து திமுகவில் போய் சேர்றாங்க. இப்போ ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து என்டிஏ கூட்டணி விட்டு வெளியில் வந்த உடனே ஐயா ஓபிஎஸ் அவருடைய கரத்தை வலுப்படுத்துறது மாதிரி இன்னைக்கு வந்து டிடிவி தினகரன் அவரும் அந்த கூட்டணி விட்டு வெளியேறி வந்துட்டாங்க. நான் வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்குறதுக்கு அவரை தூக்கி தோளில் சுமக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. துரோகத்துக்கு எதிராக தான் நாங்கள் வந்து களங்கொண்டா அந்த துரோகத்தை முதலில் வீழ்த்துவோம் அப்படிங்கிறதுல ஒரு முடிவில் அந்த கூட்டணி விட்டு வெளியில் வந்துட்டாங்க. நன்றி, வணக்கம்.